ஏன் ஏன் எதற்கு எதற்கு எப்படி எப்படி இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் வயலக வானொலி இணைந்து வழங்கும் ஏன் எதற்கு எப்படி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா அமைய காத்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியா நம்ம ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சி நடக்க இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடந்த ஒரு மாதங்களாக, அதாவது செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து குறித்த நிறைய விஷயங்களை வானொலி மூலமா நம்ம நேர்களுக்கு ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். அதுலயும் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானியங்கள். அதாவது சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒளிபரப்பு செய்யறோம். நேர்களே, இன்னைக்கு சிறுதானிய ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9659558822. 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டா ஐநா சபை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமது பிரதமரோட பரிந்துரைப்படி இந்தியாவை சிறுதானியங்களின் சர்வதேச மையமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தொலைநோக்கு பார்வையோட இந்த இயக்கம் செயல்பட்டு இருக்கு. இந்தியாவுல விளைந்த முதல் தானியம் சிறுதானியம் தான் அப்படின்றதுக்கு பல சான்றுகள் இருக்குங்க. உலகம் முழுவதும் 130 நாடுகள்ல சிறுதானியம் விளைவிக்கப்பட்ட பொழுதிலும், ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள்ல 50 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இதத்தான் பாரம்பரிய உணவா உட்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுல காரிஃப் பருவத்துல முதன்மை தானியமா சிறுதானியம் விளங்குது. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துறதோட உலகம் முழுவதும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு தான் ஐநா சபை இந்த ஆண்டை 2022 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி ஐநாவுல உணவு மற்றும் வேளாண் அமைப்பு பாத்தீங்கன்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023க்கான துவக்க விழாவை இத்தாலியில ரோம் நகர்ல ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதுல இந்தியா சார்பா பல அதிகாரிகள் கொண்ட குழு பங்கேற்றாங்க. சர்வதேச அளவுல சிறுதானியங்களை முன்னெடுத்து செல்வதை இந்தியா குறிக்கோளா கொண்டிருக்கு. அதை அடையிறதுக்கான இலக்கை மேம்படுத்தணும் அப்படின்னு இந்த குறிக்கோள்ல சொல்லப்படுதுங்க. இந்த முக்கியத்துவமான சிறுதானிய ஆண்டை நாமும் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற விதமா இன்னைக்கு நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியா அமைய காத்துட்டு இருக்கு. பொதுவாவே சிறுதானியம்னா என்ன அப்படின்ற பல பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள்ட்ட கூட நெல்லு எதுல விளையுதுன்னு கேட்டா கூட சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பயன்பாடு ரொம்ப மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நேர் இணைப்புல வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்கம்மா? நான் ராஜேஸ்வரின்றவங்க பேசுறேன். சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி, இன்னைக்கு நீங்க சிறுதானியத்தை பத்தி சொல்ல போறீங்க. சிறுதானியம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சிறுதானியம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் சிறுதானியங்களை பத்தி சொல்லுங்க. இப்ப சிறுதானியங்கள்லாம் என்ன? வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கேழ்வரகு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதுல உங்களுக்கு எதை பத்தி தெரியும்? வரகு, திணையை பத்தி தெரியுமா? திணையை சாப்பிடுறதுனால உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்றது தெரியுமாமா? புரோட்டீன் சத்து இருக்கு. சொல்லுங்க. பெண்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்து திணையில அதிக அளவு உள்ளது. அப்ப பெண்கள் உணவுல கட்டாயமா திணையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. திணையில நீங்க நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? திணையை பாத்திருக்கீங்களா? அதை பயன்படுத்திருக்கீங்களா? பயன்படுத்தி இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம். அப்படிங்களா? அதுல திணை பணியாரம் செஞ்சிருக்கோம். ஓகே. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிறுதானியத்துல எதை பத்தி சொல்ல விரும்புறீங்க? திணை பணியாரத்தை பத்தி சொல்ல போறேன். சொல்லுங்கம்மா. 1/2 கிலோ திணை, 1/4 கிலோ பச்சரிசி, சரிங்கம்மா, 100 கிராம் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஓகே. எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சுக்கிறணும். ஓகே. அரைச்சிட்டு நைட்டுக்கு அரைச்சு புளிக்க வச்சு
சொல்லுங்க. காலையில வந்து வெள்ளைப்பால் காய்ச்சி மாவுல ஊத்தி பணியாரமா ஊத்தி எடுத்துடலாம். ஓகேமா, கருப்பட்டி சேர்த்து வந்துட்டு நீங்க வந்துட்டு திணை பணியாரம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இப்ப திணையில நீங்க வந்து வாங்கிருப்பீங்களா? திணை எங்க வாங்குனீங்கம்மா? மேலூர்ல தான் வாங்கினோம். மேலூர்ல கடையில வாங்குனீங்க. முன்ன காலத்துல எல்லாம் நம்ம திணையெல்லாம் பயிர் பண்ணிருப்பாங்க, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சாப்பிட்டதுல இப்பதான் சாப்பிட்டு பழகி இருக்கோம். ஓகேமா, இப்போ திணையை பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின போது என்ன கலர்ல இருந்துச்சு? எல்லோ கலர்ல இருந்தது. எல்லோ கலர்ல இருந்துச்சு. திணை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான கலர்கள் இருக்குமா. திணை வந்து நிறைய வகை இருக்கு. திணையில வந்து மஞ்சள் கலர், நீங்க வாங்குறது மஞ்சள் கலர்ல இருந்திருக்கும். மஞ்சள் கலர்லயும் திணை இருக்கு, வெண் கலர்லயும் திணை இருக்கு, வெள்ளை கலர்லயும், கருந்திணைன்னு இருக்கு, செந்திணைன்னு இருக்கு. இந்த மாதிரி 3 வடிவங்கள்ல வந்து திணை கிடைக்குது, நமக்கு பயன்படுத்தலாம். 3மே வந்து சத்து நிறைஞ்சு. திணையில வந்து அரிசியை காட்டிலையும் 1.8 மடங்கு வந்துட்டு புரதம் அதிகமா இருக்கான். நீங்க சொன்னீங்களா புரத சத்து அதிகமா இருக்கு, பெண்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? இப்போ நம்ம அரிசியை பயன்படுத்துற மாதிரி இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்துறது இல்ல, அப்படித்தானே? ஏன் இதோட பயன்பாடு குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அரிசி வந்து நிறைய இந்த பக்கம் நம்ம விளையுது, அதனாலே அரிசியை சிறுதானியம் வந்து பயன்படுத்துறது இல்ல. என்னோட விளைச்சல் கம்மியா இருக்கு, அது கிடைக்கவும் மாட்டேங்குது. இப்ப வந்து மக்களுக்கு வந்து எல்லாத்துலயும் வந்து சிறுதானியம் பயன்படுத்துங்கன்னு சொல்றப்ப இப்ப கொஞ்சம் ஒரு 50% வந்து மாறுறாங்க. இப்ப கட்டாயமா மாறணும், எல்லாருமே சிறுதானியத்தை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம அரிசியில இருக்கிறத விட அதிக சத்துக்கள் இருக்கு, நம்மளுக்கு நோய் நொடிகள் வராம பாதுகாக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல திணை சொன்னீங்க இல்லையா? திணையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான 20 அமினோ அமிலங்கள் இருக்குமா, அதுல 8 அமினோ அமிலங்கள் வந்து இந்த திணையில இருக்கா. அப்பவே நம்ம திணையை சாப்பிடக்கூடாது. அரிசி விலைக்கு தான் திணை விக்குது, நம்ம அரிசி வாங்கி சாப்பிடுறதுக்கு திணையை வாங்கி சாப்பிட்டுறலாம் இல்லையா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா சாயங்காலம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்த போது நம்ம எதையாவது காஃபி குடுக்குறோம், மிச்சர் குடுக்குறோம், முறுக்கு குடுக்குறோம், இந்த மாதிரி என்ன பண்ண குடுக்கறதுக்கு பதிலா திணையில ஏதாவது புட்டை வச்சோ, பணியாரம் நீங்க சொன்ன மாதிரி பணியாரம் செஞ்சோ, இந்த மாதிரி நல்ல உணவுகளை கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எந்த நோயும் வராம இருக்கும். இப்ப நீங்க சொன்ன திணையில பாத்தீங்கன்னா விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு, அதே மாதிரி விட்டமின் பி சத்து அதுல அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து அதுல செஞ்சு கொடுக்கலாம். அந்த காலத்துல நீங்க வள்ளி திருமண நாடகம் எல்லாம் பாத்திருப்பீங்க, அதுல தேனும் திணை மாவும் கலந்து கொடுத்தாங்க வள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த முருக பெருமாளுக்கு படைக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு பண்டம் வந்து இந்த தேன் திணை மாவும். அவ்வளவு புகழ்பெற்று அந்த காலத்திலேயே பயன்படுத்தப்பட்ட ஒரு தானியம் இது. அது உடலுக்கு அவ்வளவு வலு கொடுத்ததுனால மக்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கவங்களுக்கு வந்து 30 வயசுலயே கால் வலிக்குது, கை வலிக்குது, மேல் வலிக்குதுன்னு சொல்றோம், பல நோய்களுக்கு உள்ளாயிட்டோம். காரணம் இந்த சிறுதானியங்கள பயன்பாடுகள் குறைஞ்சதுதான். இந்த சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்கிற நோக்கத்துலதான் நாமளுமே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நீங்க சிறுதானியத்தை பத்தி திணையை பத்தி நல்லா சொன்னீங்க. மிகவும் நன்றிமா. சரி, நன்றி. நம்ம வயலக வானொலி 90.4 போற போக்குல ஒரு கதை சொல்லுங்க. இது அறிவியல் சார்ந்த கதைகள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம சிறுதானியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல் தெரிஞ்சுப்போம். ஏன்னா வந்து சிறுதானியங்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா என்ன அப்படின்றத அவங்களுக்கு சரியா தெரியல. இப்ப சிறுதானியங்கள் வந்து நம்ம 6 வகையான சிறுதானியங்கள் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின தானிய வகைகள். இப்ப எப்படி நம்ம கோதுமை அரிசியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமோ உணவா, அதே போல அந்த காலங்கள்ல வந்துட்டு இந்த சிறுதானியங்கள் பயிர்கள் வந்து பயிர் செஞ்சு அதை வந்து உணவா உட்கொண்டுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். சிறுதானியங்களை பாத்தீங்கன்னா வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, பனிவரகு, கேழ்வரகு, இந்த 6 வகையான தானியங்களை தான் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் நல்லாவே விளையக்கூடிய தானியங்களா இருந்துட்டு முற்காலத்துல அதை வந்துட்டு அவங்க பயிர் பண்ணி அதையே உணவாகவும் உட்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல இந்த பண்டமாற்று முறைகள் தான் அதிகமா இருந்துச்சு. இப்போ ஒரு பொருளை வந்துட்டு கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான் அவங்களுடைய வழக்கமா இருந்தது. இப்போ முல்லை நிலத்துல இருக்கவங்க வந்துட்டு இந்த சிறுதானியங்கள்ல வந்துட்டு சாமை வரகெல்லாம் பயிர் பண்ணுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கவங்க திணை பயிர் பண்ணுவாங்க. அதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து எடுத்துட்டு வந்து மற்ற நிலங்கள்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இங்க என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய உணவா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால சிறுதானியங்கள் எல்லா பகுதியிலுமே பரவி காணப்பட்டுச்சு. ஒரு பகுதியில விளையக்கூடிய சிறுதானியத்தை மறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துற விதமா இருந்தது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த தானியங்களை பயிர் செய்யாதனாலும் பண்டமாற்று முறை மூலமா வந்து அவங்க வந்துட்டு இந்த தானியங்களை இன்னொரு பகுதிக்கு எடுத்துட்டு போய்
பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, வெளிநாடுகளுக்கும் இந்த பயிர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து உணவா வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருக்கோம் அந்த காலங்களில். இப்ப பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் கூட பாத்தீங்கன்னா இந்த பயிர்கள் வந்து, அதாவது நம்ம வந்துட்டு திணை பயிரை வந்து இப்ப இங்க பயிர் பண்ணிட்டு இருக்கோம். திணை பயிரோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து முக்கிய உணவா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து போன பல விஷயங்கள் வந்து அவங்க இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, நம்ம தான் அதை மறந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சிறுதானியத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா, சிறுதானியங்களை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க, உங்களுக்கு தெரிந்த சமையல்கள் கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள், சிறுதானியத்துல இவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9786558822. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சிறுதானிய பத்தி சிறப்புகளை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கருணாலக்குடியில இருந்து ராஜாஜி பேசுறீங்க மேடம். ராஜாஜி மேம், சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. சிறுதானியங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு சிறுதானியங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியுமா? வரகு வெண்பொங்கல், தேவையான பொருட்கள். வரகு வெண்பொங்கல் சொல்ல போறீங்க? ஹலோ, வரகு வெண்பொங்கல் சொல்ல போறீங்களாமா இன்னைக்கு செய்யறதுக்கு? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியானது. ஓகே, அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகேம்மா. வரகு வெண்பொங்கல் தேவையானது வரகு 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், பாசி பருப்பு 50 கிராம், நெய் 50 மில்லி, மிளகுத்தூள் 1 கிராம் போடுங்க, சீரகம் 1 கிராம், முந்திரி 10 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 3. செய்முறை சொல்றேங்க, சொல்லுங்க. வரகு அரிசி, பச்சரிசி, பாசி பருப்பு 3 சேர்த்து கழுவி குக்கரில் 3 மடங்கு தண்ணீர் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து நெய்யில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. கலந்து தாளித்து எடுத்த உடனே சாதத்தில் கலந்து கொட்டி கலந்து சுவையான வரகு வெண்பொங்கல் ரெடி. நல்லா சொன்னீங்க, சுவையான வரகு வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பிரபலமா எல்லாராலையும் பேசப்படுது சிறுதானியங்கள்னு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சிறுதானியம் வந்து நம்ம கிராமத்தில். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இணைப்புல இருந்து கட் பண்ணிட்டாங்க. வேகமா வந்துட்டு சிறுதானியங்களை அழகா ஒரு சமையல் எப்படி செய்யறது, அதை சாப்பிடுறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்றத பத்தி சொன்னாங்க. வரகை பத்தி அழகா சொன்னாங்க. வரகுல வந்துட்டு நம்ம அரிசியில செய்யற மாதிரியே எப்படி பொருள் செய்யலாம், என்ன பொங்கல் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு, வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்றத அழகா சொன்னாங்க. நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரலை சிறப்பு நிகழ்ச்சியில வந்து சிறுதானியங்களை பத்தின நிறைய தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமது பகுதியில் இருக்கக்கூடிய நேர்களும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறுதானியங்களோட பயன்பாடு, அதோட முக்கியத்துவம், அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், அது ஏன் குறைஞ்சு போச்சு, பயன்பாட்டு இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கும் இது போன்ற ஏதேனும் தகவல்கள் தெரிஞ்சா நீங்களும் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க வேண்டிய தொலைபேசி எண் 9786558822. சுட என்ன அதிரசமா? அதிரசம் இல்ல, அதிசயம், அறிவியல் அதிசயம். நேர்களே, இன்னைக்கு நேரலை சிறப்பு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சிறுதானியங்களோட சிறப்பை வெளிக்கொண்டு வரும் விதமா, சிறுதானியத்தை பயன்படுத்துறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நமது பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுதானியத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, சிறுதானியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கா, அதை பத்தி அவங்களுக்கு ஏதாவது நல்ல தகவல்கள் தெரிஞ்சிருக்கா, அதை உணவா உட்கொள்றாங்களா, உணவு தயாரிக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அதை பத்தின தகவல்கள் தெரிஞ்சா, உங்களுக்கும் அதுல வந்து உணவுகள் தயாரிக்க தெரிஞ்சா நீங்க எங்களுக்கு போன் பண்ணி பகிர்ந்துக்கங்க. சிறுதானியத்தை நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துவோம்.
9786558822 என்ற தொலைபேசி எண்ணை அழைச்சு நீங்க உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பேசின நேயர் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, திணையை பத்தின நல்ல தகவல்கள் சொன்னாங்க. புரத சத்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதிக தேவையான புரத சத்து அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம உணவுல சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அரிசியை போலவே அதுலயும் எல்லா வகையான உணவுகளையும் செய்யலாம். இப்ப அரிசி அவங்க சொன்னது மாதிரியே பயிர் இங்க அதிகமா பண்றதுனால அது ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிருது. கொள்முதல் பண்ற அவங்க வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கும் கம்மியான விலையிலையும் கிடைக்கிறதுனால அதை அதிகமா பயன்பாட்டுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயுமே திணையை அதிக அளவு பயிரிட்டாங்க. அதனால அதை அதிக அளவு பயன்படுத்தினாங்க மக்கள். இப்போ பயிரிடுறதோட குறைஞ்சு போச்சு அதோட இது. இனிமேல் விவசாயிகளுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை அதிக அளவு பயிரிட்டு தன்னோட குடும்பத்துக்கும் சரி மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா இன்னமும் சிறுதானியத்தோட பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ மற்ற தானியங்களை விட, அதாவது இப்போ நெல்லுக்கு, கரும்புக்கு, கோதுமைக்கு தேவையான தண்ணியை விட சிறுதானியங்களுக்கு தண்ணிகள் ரொம்ப கம்மியா தேவைப்படுங்க. இப்போ மழை இல்லாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா பயிர் பண்ணவே முடியாம எல்லா நிலங்களும் தரிசு நிலங்களாக காணப்படுது. இந்த மாதிரி இருக்க சமயங்கள்ல நம்ம சிறுதானியங்களை பயிரிடலாம். சிறுதானியங்களை பயிரிடுறதுனால தண்ணி மிகவும் கம்மியா தேவைப்படும். இது மானாவாரி பயிர். மானாவாரி பயிர் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதுல அதிக அளவு நார்ச்சத்து நிறைஞ்சு காணப்படுறதுனால எல்லா வகையான சிறுதானியங்களையுமே சர்க்கரை நோயாளிகளும் சரி மற்ற நோயாளிகளும் சரி பயன்படுத்தலாம். அப்படி இருக்கிற காலத்துல இப்போ சர்க்கரை நோய் அதிகரிச்சுட்டு இருக்க இந்த காலகட்டத்துல சிறுதானிய பயன்பாடை நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முன்கூட்டியே இந்த மாதிரியான நோய்கள் வராம பாதுகாக்க முடியும். வந்த நோயையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வஞ்சிப்பட்டி. சொல்லுங்கம்மா. என் நேம் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மா, இன்னைக்கு நம்ம சிறுதானியங்களோட சிறப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். சிறுதானியங்கள் பயன்பாட்டுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு சிறுதானியங்களை பத்தி தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, சிறுதானியங்கள் என்னென்ன சிறுதானியங்கள் இருக்கு? சிறுதானியத்தில் திணையில நாங்க திணை அப்பம் சொல்லிட்டு போட்டோம். அந்த திணையப்பம் 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். அதோட பச்சரிசி 1/4 கிலோ, உளுத்தம்பருப்பு 100 கிராம், வெந்தயம் 1 கைப்பிடி அளவு, இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதனோட வெல்லம் 1/2 கிலோ ஆட் பண்ணணும். 1/2 கிலோ ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பொங்கி எழுந்த உடனே அது எண்ணெயை காய வச்சு அதுல அப்பம் சுடணும். அது திணையில பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. ஓகேமா. அப்புறம் வெல்லத்துல இரும்பு சத்து இருக்கு. ஓகேமா. உளுத்தம்பருப்புன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுவும் ஒரு பருப்பு வகையோட சேர்ந்தது. உளுத்தம்பருப்பு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பாதுகாப்பு தரும் உணவு அதிகமா இருக்கு. ஓகே. அதனால இப்ப அரிசி பாத்தீங்கன்னா நிறைய அரிசி சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு, அவங்க அரிசி சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இந்த திணையை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகேமா. இப்போ திணையில நீங்க இந்த மாதிரி அப்பம் செய்யறத பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் இருக்கு, இதோட பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன சொல்லிட்டா அந்த திணைய பத்தி, அதாவது அவங்களுக்கு தானியத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேமா. அதாவது அரிசியில சுத்தமா சத்தே இல்ல, அதாவது சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல கைக்குத்தல் அரிசின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அப்ப அந்த அரிசியில சத்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அரிசியில சத்து இல்ல. அதனாலதான் என்ன பண்றாங்க, தானியத்தை அதிகமா எடுத்துக்காங்க. திணை, சாமை, குதிரைவாளி
இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லி நாங்க இப்ப விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். கட்டாயமா இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வளரின பெண்களும் சரி பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு நோய்களுக்கு உட்படுறாங்க. இரும்பு சத்து குறைபாடால பாதிக்கப்படுறாங்க, ரத்த சோகையால பாதிக்கப்படுறாங்க, அது போல பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. கொஞ்ச காலங்களே பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல நோய்களால பாதிக்கப்படுறாங்க. அதாவது எலும்பு சம்பந்தமான நோய்களால பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான எல்லா வகையான சத்துக்களும், இந்த மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த சிறுதானியத்துல சத்துக்கள் வந்து நிறைஞ்சு காணப்படுது. அதையே நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றத எங்களுடைய கேள்வியுமே. அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை மேம்படுத்தி அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது என்ன பண்ணணுங்க, நம்ம வந்து வர எங்கிட்ட அதிகமான மக்கள் வந்து வருவாங்க. கர்ப்பிணிகள் வருவாங்க, தாய்மார்கள் வருவாங்க, வளரிளம் பெண்கள் வருவாங்க. நாங்க வந்து மாசத்துக்கு வந்து 3 கூட்டம் போடுவோம். ஒண்ணு வந்து தாய்மார்களுக்கு ஒரு கூட்டம் போடுவோம், அப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு போடுவோம், அப்புறம் வந்து வளரிளம் பெண்களுக்கு போடுவோம். அந்த கூட்டத்துல என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து அவங்க கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். அதாவது திணையில வந்து அதிகமான சத்து இருக்கு, குதிரைவாளி இருக்கு, அப்புறம் வந்து சாமையில இருக்கு. ஏன்னா அவங்கள எல்லாருமே பாமர மக்கள், எளிதா வந்து அவங்ககிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவங்க கிட்ட நாங்க என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அவங்ககிட்ட சாம்பிள் கொண்டு வந்து குடுக்குறோம். குடுத்து இத சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அவங்களுடைய ஃபீட்பேக்கே நாங்க கேக்குறோம். ஆமா, கேட்டு அவங்க வந்து சொல்றாங்க நல்ல ஒரு இதுல வந்து நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்ல ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே இது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த நல்ல ஒரு பணியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச நல்ல ஒரு விழிப்புணர்வை நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க. எங்களுக்கு உங்களுடைய பணிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள்மா. இன்னைக்கு நீங்க வந்துட்டு திணையில வந்துட்டு நல்ல ஒரு உணவு எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரிசியில செய்யக்கூடிய விதவிதமான உணவுகளை நம்ம மத்த தானியங்களை செய்ய முடியும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதுலயும் செய்ய முடியும் அப்படின்றது தெரிஞ்சா செய்வாங்க. இப்ப வந்து திணையில போய் நான் என்னது செய்ய போறேன், ஆனா இட்லி செய்யலாமே, நம்ம அரிசியில இட்லி செய்யலாம், அரிசியில பிரியாணி செய்யலாம், அது செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆனா சிறுதானியத்திலயும் இதெல்லாம் செய்ய முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஆமா ஆமா, கண்டிப்பா தெரியல. சாம்பிள் ஃபுட் வந்து நாங்க எடுத்து கொடுத்தோம். கொடுத்துட்டு அவங்க வந்து நல்லா இருக்கு, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டாங்க. அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். உண்மையிலே இது நல்ல பாராட்டுக்குரிய விஷயம். வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாலே போதும். அவங்க வந்து செஞ்சு பார்த்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கனாலே பிடிச்சிருச்சு, டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா கட்டாயமா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளுக்காகத்தான் நம்ம விதவிதமா செய்யறோம் நிறைய உணவுகளை. அதே நம்மளும் சாப்பிட்டு பழகிட்டோம். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு டேஸ்ட் காட்டிட்டோம்னாலே போதும், தானாவே இது வந்து வளர்ந்து வந்துடும். எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய தகவல்களை எங்களுக்கு கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா. நேர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுதானியங்கள்ல சமையல்கள் மற்றும் சிறுதானியங்களோட சிறப்புகளை பத்தியும், சிறுதானியங்களால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும், சிறுதானியங்களை பயன்பாட்டை பொறுத்தும் நம்ம கூட வந்து நம்ம பகுதி பெண்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சா நீங்களும் தொடர்பு வந்து உங்களுடைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9786558822. ஆமாங்க, விடுகதைதான், அறிவியல் சார்ந்த விடுகதை. நம்ம வயலக வானொலி 90.4 ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம் குறித்தும், சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறித்தும், அது ஏன் பயன்பாட்டுல இல்லாம போச்சு, அதை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். நமது பகுதியில் இருக்கக்கூடிய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. சிறுதானியத்தை பத்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அதை பயன்படுத்துறாங்களா, அதை பயன்பாட்டுல கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் அதை பத்தின தகவல்கள் எதுவும் தெரிஞ்சா நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9785588822. இதுக்கு முன்னாடி பேசின நேர்களும் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பேசின நேரம் பாத்தீங்கன்னா திணையை பத்தி சொன்னாங்க. திணை உண்மையிலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல மிகவும் ஒரு சக்தி நிறைந்த உணவுப் பொருள். பல நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த திணைக்கு இருக்குங்க. இப்போ பெண்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களால பாதிக்கப்படுறாங்க.
அது வந்து குழந்தை பேருக்கு அப்புறமாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பருவத்துல, வளரிளம் பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனையால பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு முதன்மை காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு. அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த திணைக்கு உண்டு. இப்போ ஒரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு நம்ம தொடர்ந்து திணையை பத்தி பார்க்கலாம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அங்கன்வாடி பணியாளர் கேசம்பட்டியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சங்கீதா. சங்கீதாமா, இன்னைக்கு நம்ம வந்து சிறுதானியங்களோட பயன்பாட்டை வந்து வலியுறுத்தும் விதமா சிறுதானியங்களை வந்து பயன்படுத்தணும், மக்களும் பயன்படுத்தணும், அது இருக்கக்கூடிய நன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியங்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல எதை செய்ய முடியும்ன்றது தெரியுமா? அதை பத்தி பயன்பாடை பத்தி சொல்லுங்க. சிறுதானியங்கிறது வந்து திணை, வரகு, கம்பு இந்த மாதிரி முன்றைய காலத்துல பயன்படுத்தியதுதான் சிறுதானியங்கள். அத இப்ப வந்து ஃபேஷனா சமைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கடி இது பண்ணனாலதான் வயசானவங்களும் இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. ஓகே, கரெக்ட். அத நான் வந்து திணையில வெண்பொங்கல் செய்யறத பத்தி எப்படின்னு சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்கம்மா. திணை வந்து நமக்கு தேவையான அளவு திணை வாங்கிட்டு அது நார்மலா நம்ம வைக்கிற அரிசிக்கு பதிவா இங்க 1 பங்கு தண்ணி வைக்கிற பதிவா 3 பங்கு வைக்கணும். ஓகே. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். சரிம்மா. அப்புறம் நம்ம வெண்பொங்கலுக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி பாசி பருப்பு, மிளகு, சீரகம், நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வெண்பொங்கலுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சு 2 விசில் வர்ற அளவுக்கு வச்சிடணும். ஓகே. இது பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வெந்ததுக்கு அப்புறம் அது மேல நெய் ஊத்தி அந்த நெய்ல வந்து முந்திரி பருப்பை வறுத்து அது மேல போட்டு இது பண்ணோம்னா நல்லா வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, சுவையான வெண்பொங்கல். திணைனால நமக்கு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. திணைனால நமக்கு வந்து ஈஸியா ஜீரணம் ஆயிரும். அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்டாவும் நல்லாதாவும் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சிறுதானியங்கள் பயிர் பண்றத பாத்திருக்கீங்களா? அதாவது இந்த சாமை, திணை எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம பகுதியில பயிர் பண்ணி இருக்கிறத நீங்க பார்த்ததுண்டா? கம்பு, சோளம் இது பாத்திருக்கேன். ஓகே. திணை இந்த பார்த்தது இல்ல. ஓகேம்மா. இப்ப நீங்க திணையை எங்க இருந்து வாங்குனீங்க? நான் வந்து நத்தத்துல இருந்து வாங்குறோம். இப்ப மார்க்கெட்ல வாங்கி நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. மத்த ஏரியால கிடைக்கிறத விட நத்தத்துல வந்து எல்லா சிறுதானியங்களுமே கிடைக்குது. ஓகேம்மா. இப்போ இந்த சிறுதானிய பயன்பாடு குறைஞ்சிட்டே வருது, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறிட்டாங்க. ஃபேஷனா சொல்லணும், இந்த மாதிரி நானு பீஸா சாப்பிட்டேன், பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்றதுதான் ஃபேஷன் ஆயிருச்சு. யாரும் நான் திணையில அது சாப்பிட்டேன், வரகுல சாப்பிட்டேன், கம்புல சாப்பிட்டேன்னு சொல்றது அவங்களுக்கு ஏதோ டீசன்சி இல்லாத மாதிரி ஆயிருச்சு. கரெக்டா சொன்னீங்க. இந்த டீசன்சி பார்த்து தான் பல விஷயங்களை நம்ம இழந்துட்டே வரோம், பல நோய்களுக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிட்டு நமக்கு வந்து பல நோய்களுக்கு இன்னலாகிறதுக்கு காரணமும் வந்து இந்த டீசன்சி தான். நான் வந்து இதுல சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு வந்து கேவலமா நினைச்சு வந்து அதை வந்து ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தரக்குறைவா நினைக்கிறாங்க. அதுதான் வந்து முதல் காரணம் கூட சொல்லலாம். இப்போ திருப்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாறிக்கிட்டே வந்து வருதுன்னு சொல்லலாம். பழைய காலத்து பயன்பாடுகளை திருப்பி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு சுகர் இருக்காங்க, நீங்க வந்துட்டு வரகு கஞ்சி குடிங்க, கேப்ப கஞ்சி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. எப்படியா இருந்தாலும் நம்ம பழமைக்கு திருப்பி வரத்தா வேணும். அத முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமா தான் இந்த நிகழ்ச்சியும் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த சிறுதானியங்களை வந்துட்டு நம்ம திருப்பியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம செய்யலாமா? அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஏதாவது அந்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த இது இருக்குல்ல அதே டேஸ்ட்ல நம்ம பண்ணி இது பண்ணலாம் திணையில. ஆனா குழந்தைங்க நிறைய பேருக்கு என்னன்றது தெரியாம போச்சு. நம்ம மாதிரி மீடியம் இதுக்கே தெரியாம ஆயிருச்சு. நீ வர்ற ஜெனரேஷன்ஸ் அத வந்து ஒரு இதாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா புதுசா அவங்களுக்கு இதெல்லாம் காட்டணும், எக்ஸ்பிஷன்ல வச்சு காட்டுற மாதிரி இதுதாமா நெல்லு, இதுதாமா அரிசி, இதுதாமா சோளம், இதுதாமா வந்துட்டு சிறுதானியம்லாம் காட்டுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட போகுது. நம்ம அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தாம திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்களோட பயன்பாடுகளை அதிகரிச்சு நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொண்டுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ்.
நேரிலே நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி சிறுதானியங்கள் குறித்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நேயர்கள் கலந்துக்கிட்டு சிறுதானியங்களோட பயன்பாடுகள் குறித்தும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறித்தும் ஏன் நம்ம அதை பயன்பாட்டுல கொண்டு வராம இருக்கிறோம் அப்படின்ற குறித்தும் விவாதிக்கிறாங்க. உங்களுக்கும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சா நீங்களும் தொடர்பு கொண்டு தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9786558822. நச்சின்னு 4 அறிவியல் துணுக்குகள். நம்ம வயலக வானொலி 90.4 ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியில் நச்சின்னு 4 நச்சின்னு 4 நச்சின்னு 4. இன்னைக்கு சிறுதானியங்கள் குறித்து சிறப்பான நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க. நேரடி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நமது பகுதியில் இருக்கக்கூடியவங்க போன் பண்ணி அவங்களுடைய சிறுதானியங்கள் சம்பந்தமான தகவல்கள், நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற ஏதாவது தகவல் தெரிஞ்சா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9786558822 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பேசலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறுதானியங்கள்ல சிறப்பா எப்படி புதியான விஷயங்களை சமையல் பண்ணலாம், புதியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதை பயன்படுத்துங்க அப்படின்ற பத்தி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே சிறுதானிய பயன்பாடுகள் குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு நம்ம இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், புனாரம்பட்டி அங்கன்வாடி மையத்துல இருந்து ஒருத்தர் பேசுறேன். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு நீங்க சிறுதானியங்கள்ல எதை பத்தி சொல்ல போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சிறுதானியத்தை பத்தி சொல்லுங்க. வெஜிடபிள் பிரியாணி மேடம். வெஜிடபிள் பிரியாணியா? என்ன வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறீங்க? திணை அரிசி. திணையிலையா? வெரி குட், சொல்லுங்க. திணை அரிசி 1 கிலோ அரிசிக்கு 100 பூண்டு, 100 வெங்காயம், 100 இஞ்சி இதெல்லாம் தோலை உரிச்சு நம்ம மட்டன் சிக்கன் வைக்கிறதுக்கு மட்டுமே மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி 3/4 மணி நேரம் ஊற வச்சிடணும் ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயையும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். புதினா மட்டும் ஆஞ்சு வச்சுக்கிறணும். முந்திரி பருப்பு 1/4 கிலோ முந்திரி பருப்பு போடணும் மேடம். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ முந்திரி பருப்பு போடணும். அப்பதான் நல்ல டேஸ்ட் வரும். நெய்யில வறுத்து முந்திரியை தனியா எடுத்து வச்சுட்டு 1 கிலோ அரிசிக்கு 2 உலக்க அரிசினா 4 உலக்க தண்ணி ஊத்துவோம். இதுக்கு 1 உலக்க எக்ஸ்ட்ராவே ஊத்தணும். 3 பங்கு தண்ணி ஊத்தணும். ஏன்னா பொழுவு நிறைய வரும். 1 கிலோ அரிசி போட்டோம்னா எப்படியும் 15 பேர் 20 பேர் சாப்பிடலாம். அது வச்சுக்கு காய் வேற எந்த காயுமே சேர்க்க வேணாம். பட்டாணி 1/4 கிலோ, கேரட் 1/4 கிலோ, பீன்ஸ் 1/4 கிலோ. இது நல்லா பொடியா நறுக்கி வச்சுட்டு பட்டாணியை முத நாளே ஊற வச்சிடணும். காலையில செய்யறோம்னா முத நாள் பட்டாணி ஊற வச்சிடணும். எல்லாமே தாளிக்க போகையில அரிசி 3/4 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரம் ஊறினோம்னா ரொம்ப கூழ் மாதிரி இருக்கும். பட்டை, சோம்பு, கிராம்பு, இந்த வாசனை சாமான் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு பட்டாணியை போட்டு ஃபர்ஸ்ட் கிண்டிட்டு 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ தக்காளி. நாடு தக்காளினா கொஞ்சம் 2-3 குறைச்சு போடலாம். இந்த ஆப்பிள் தக்காளினா 1/4 கிலோ போடணும். கேரட் நறுக்கி வச்சிருக்கிற கேரட், பீட்ரூட் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா லைட்டா உப்பை போட்டு நல்லா கிண்டணும், கிளறணும். காய் எல்லாமே அந்த எண்ணெயிலே வதங்கிடணும் மேடம். வதங்கின பின்னாடி 2 உலக்க அரிசிக்கு 3 பாகு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சு வரையில தயிர் 1/4 கிலோ பாக்கெட்டு 1 பாக்கெட் ஊற்றி கிண்டிடணும். தயிர் மட்டும் தான் சேர்க்கணும், தேங்காய் பால் சேர்க்க கூடாது. அப்படியே தயிர் ஊற்றி ஒரு கிளறினே தண்ணி கொதிச்சு வரையில தயிர் 1 பாக்கெட் ஊற்றி கிளறினோடனே அரிசி போட்டுட்டு பிரியாணி பொடி இருக்கு இல்ல, பிரியாணி பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டா போதும். 1 கிலோ அரிசிக்கு போட்டு கிளறி விட்டு அப்படியே குக்கர்ல மூடி வச்சிடணும். 2 விசில் எடுக்கணும். 2 விசில் வந்த பின்னாடி நெய்யும் வறுத்து வச்சிருக்க முந்திரியும் போட்டு நல்லா அரிசியை கிளறி விட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று திறந்து பாருங்களேன், அதோட டேஸ்டே தனியா இருக்கும். நீங்க சொல்லும் போது எங்க நாக்குல எச்சி விடுதுங்க. பிரியாணி அழகா செஞ்சீங்க. இப்ப இருக்க குழந்தைகள் இந்த மாதிரி வித்தியாசமா எதையாவது சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க திணையில மேடம் நாங்க செஞ்சு கொண்டு போய் உணவு பாரம்பரிய உணவுல நல்லா ஆபீசர்ஸ் போனதான் எல்லாம் நல்லா செமட்டு. முத நாள் காலையில 8 மணிக்கு செஞ்சு மறுநாள் காலைல 8 மணி இருக்குல்ல, அது ஒரு வாடை, அந்த கெட்டு போறது, அந்த ஊசின வாடை எதுவுமே வரல. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கல, நல்லா நார்மலா
சின்ன பாத்திரத்துல தான் எடுத்து மூடி வச்சிருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாம் இது பள்ளிக்கூடத்துக்கு கூட நம்ம வந்து செஞ்சு கொடுத்து விடலாம், மதிய உணவுக்கு கூட. அதுல வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது மேடம். திணை அரிசியில வந்து வெஜிடபிள்லாம் வந்து கேரட் இது வந்து நல்ல கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி பீன்ஸ், அதே மாதிரி நெய் சேருது. அதுல வந்து அதே மாதிரி புரதச்சத்து இருக்குது. பட்டாணில வந்து மாவு சத்து இருக்கு. எல்லா சத்துமே அதுலயே சேர்ந்துருது. ஓகேமா, இப்ப சிறுதானியங்கள்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப சிறுதானியங்களோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப, அதாவது எல்லாமே வந்து நம்ம அரிசி அப்ப வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டோம். இப்ப வந்து கைக்குத்தல் அரிசி கிடைக்கல. அதுக்கு பதிலா நம்ம அந்த சிறுதானிய அரிசியில சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இப்ப இருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகிட்டோம்னா இந்த இப்ப வந்து 20 வயசு 18 வயசுல எல்லாம் பெண்களுக்கு வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க முதுகு வலிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வலியெல்லாம், அதாவது வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி இதே மாதிரி இப்ப இதுல பொங்கல் செய்யலாம், இதுல மாவளுக்கு செய்யலாம், இதுல புட்டை விக்கலாம், இதுல அதிரசம் பண்ணலாம். இதே இந்த திணை அரிசியில எல்லாமே பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் டிஃபரன்ஸா செஞ்சு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னு வைங்களே, இந்த எலும்புக்கெல்லாம் நல்லது. மற்றபடி நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும். சரிங்கம்மா, இப்ப வந்து இந்த சிறுதானிய பயன்பாடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய வழிமுறைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியும் கூட. சிறுதானியங்களை பயன்பாட்டை நம்ம பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பயன்படுத்துறாங்களா, அதை வந்து அவங்க வந்து உணவுல சேர்த்துக்கிறாங்களா அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நல்ல ஒரு உணவு எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க, அதோட பயன்பாடுகளை பத்தி நீங்க சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நேரலை சிறப்பு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சிறுதானியங்களோட சிறப்பை வெளிக்கொண்டு வரும் விதமா, சிறுதானியத்தை பயன்படுத்துறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. சிறுதானியங்களை பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. சிறுதானியங்கள் சம்பந்தமான தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. எப்படி சிறுதானியங்களை சுவையான உணவுகள் தயாரிக்கிறது அப்படின்றதையும் பகிர்ந்துகிட்டாங்க. இது போல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம நிலையத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்களும் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு புதிய புதிய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கங்க. நன்றி நேயர்களே. ஏன் பூமி சுற்றுவதை நம்மால் உணர முடியவில்லை? எப்படி மீன்கள் சுவாசிக்கிறது? நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது? பிளைட்ல வந்து பிளாக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பாம்புக்கு காது உண்டா? வயர்லெஸ் சாதனங்கள் எப்படி இயங்குகிறது? போனை கண்டுபிடித்தவர் யார்? மலைத்துளி ஏன் கோள வடிவில் இருக்கு? உலகத்துல வந்து உயர்ந்த கட்டிடம் எது? போன்ல பேசின முதல் வார்த்தை எது? பறவைகள் மட்டும் எப்படி பறக்குது? மனிதனை இயக்குவது எது? மின்னல் எப்படி உருவாகிறது? கீரியும் பாம்பு மட்டும் எதற்கு சண்டை போடுகிறது? ஏன் நெருப்பு மேல் நோக்கி எரிகிறது? இயற்கை பேரிடர்கள் வருவதை பறவைகளும் விலங்குகளும் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் என்பது உண்மையா? மின்னல் எப்படி உருவாகிறது? இதயம் எப்படி இயங்குகிறது? மனிதனை இயக்குவது எது? கனவுகள் எப்படி வருகிறது? இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டுமா? வயலக வானொலியின் ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியை கேளுங்கள்.